ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஹேர் மாஸ்க் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். இது வந்துட்டு பொடுகு அண்ட் ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. நான் வந்து ட்ரை பண்ணேன், சரி வீடியோவாக எடுக்கலாமே அப்படின்ட்டு வீடியோ போட்டேன். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் தலைமுடியெல்லாம் பிரிச்சுட்டு எண்ணெய் வச்சு நல்லா சிக்கெடுத்து கொஞ்ச நேரம் வந்து ஊற வச்சுக்கோங்க. என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தான், ஒரே மூணு இன்க்ரீடியன்ட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஆலோவேரா, உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. ஆலோவேரா ரொம்பவுமே கூலிங் கொடுக்கும். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா முடி ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே நான் கட் பண்ணிட்டு இருந்தப்போ எங்கள் கோழி எங்கள் கூட விளையாடிக்கிட்டே இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லெமன் தான். பொடுகுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது இச்சிங் ப்ராப்ளம் இருந்தாலும் இது வந்து கிளியர் பண்ணி கொடுக்கும். ஸோ வந்து நான் ஒரு லெமன் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் எடுக்கிற அளவுக்கு ஏற்ற மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை தான் வந்து எடுக்க போகிறோம். முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா உடம்புக்கே ரொம்ப பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். நிறைய சத்து இருக்குது. அது வந்து நம்ம ஹேருக்கு கொடுக்கும்போது அந்த ஒரு வேர்க்கர்கள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் வந்து அந்த டேண்ட்ரஃப்க்கும் நல்லாவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த முருங்கைக்கீரை. அதுவும் வந்து எனக்கு தேவையான அளவு நான் வந்து சேர்த்துக்க போகிறேன். ஆலோவேரா, லெமன், அதுக்கப்புறமா முருங்கைக்கீரை, இது மூணும் சேர்ந்து நம்ம ஹேருக்கு ரொம்ப ஒரு பூஸ்ட்டாக இருக்க போது நல்ல க்ரோத் கொடுக்கும். மூணுத்தையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் தண்ணி இல்லாமல் வந்து அரைச்சிக்கோங்க. நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆல்ரெடி எண்ணெய் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தலையில் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ரொம்ப கூலிங்காக இருக்கும். அப்ளை பண்ணுறப்பே நல்ல சில்லுன்னு இருக்கும். நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி வந்து முதல்ல தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இருக்கிறத தலையோட முடியோட எண்டு, அதுக்கப்புறமா இருக்கிறத எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு கொண்டை போட்டு ஒரு 1/2 hour இல்லை 20 minutes வச்சுட்டு வந்து ஹேர் வாஷ் பண்ணிடலாம். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெகுலராக யூஸ் பண்ணால் நல்ல வந்து ரிசல்ட் இருக்கும். நான் வந்து அப்பப்போ ட்ரை பண்ணுவேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹேர் வாஷ் பண்ணிட்டு பிறகு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. கண்டிஷ்னர்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். பட் ஆனால் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். கண்டிப்பாக வந்து கொஞ்சம் 2 நாள் கழிச்சிட்டு இதுக்கு எண்ணெய் வச்சு திரும்ப மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஹேர் மாஸ்க் போட்டு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.